ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் ஒரு டிராவலிங்ல இருக்க ஒரு காரணத்தால டைம்க்கு அப்டேட் பண்ண முடியல. யூ நோ தட் ஐ எம் ஹேவிங் சம் மெடிக்கல் இஷ்யூஸ். ஸோ அதனால டைம்லி அப்டேட் இல்லை. ஸோ தப்பா நினைச்சிக்காதீங்க. ஓகே. அண்ட் ஸோ வாங்க நம்ம நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்ப்போம். சார் நிஃப்டி இன்னமும் நான் சொல்லியிருக்கேன் வந்து வீக்னஸ் தான் இருக்குது. ஸோ நீங்க எப்போ புட் சைட் போகணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே 21,492க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 454, செகண்ட் டார்கெட் 436, தேர்ட் டார்கெட் 411. ஓகே. ஸோ இது புட் சைட் டார்கெட். ஓகே. ஸோ கால் சைட் நீங்க எப்போ போகணும், தப்பி தவறி கால் சைடை 21,606 கிராஸ் ஆகாத வரைக்கும் நீங்க கால் சைட் போகக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக 609. ஸோ 21,609 கிராஸ் ஆக வரைக்கும் நீங்க கால் சைட் போகக்கூடாது. இங்க போகும், இங்க போய் சஸ்டெயின் ஆகும். மார்க்கெட் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது பாத்தீங்களா, அந்த பிரேக் அவுட்ல தான் நீங்க என்ட்ரி பண்ணணும். அவசரப்பட்டு மேல உடையுது பிரேக் அவுட்ல நீங்க என்ட்ரி பண்ணவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் என் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்குறேன். பிரேக் அவுட்ல குடுகுடுன்னு ஓடி போய் எடுக்காதீங்க. பிரேக் அவுட் பண்றதே உங்களை மாதிரி ட்ராப் பண்றதுக்கு தான். அவங்க சைக்காலஜி டெஸ்ட் பண்றது தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்க அமைதியா மட்டும் இருந்துருங்க. அதை ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தப்பான ட்ரேடே எடுக்க மாட்டீங்க. ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும், சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின்ல பிரேக் அவுட் ஆகுது பாத்தீங்களா, அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா 21,672 அண்ட் 713 வரும். ஓகே. ஸோ இது அப்சைட் டார்கெட் சொல்லிட்டு இது டவுன் சைட் டார்கெட் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ மார்க்கெட் கீழே வந்தா கூட எந்த இடத்துல வேணா பட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்தந்த இடத்துல வரும்போது புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு கீழே பாருங்க, உங்களுக்கு லைன்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்டயா இருக்கு. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன் உங்களுக்கு வந்து நான் வந்து டவுன் சைட்ல இது கீழே போனா மட்டுமே தான் சிஏபி போகணும்னு நான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே சஸ்டெயின் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து போகாதீங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதுக்கு மேல போனா மட்டுமே தான் என்ட்ரி, இதுக்கு கீழே போனா மட்டும் தான் என்ட்ரி. ஓகே ரைட். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணு பார்ப்போம். ஸோ நம்ம முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டி. நான் அப்டேட் பண்ண பாருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது பாருங்க. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ பேங்க் நிஃப்டில எனக்கு சூப்பரான ஒரு லெவல்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் என்னோட பேங்க் நிஃப்டியோட லெவல். ஸோ 47,216, 47,216 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் 47,123, 47,029, 46,920. இது வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைட்ல டார்கெட் இருக்கு. ஸோ தப்பி தவறி சி எப்போ போகணும், சி எப்போ கால் வந்து இப்போதைக்கு தப்பி தவறி போகாதீங்க. கால் கிளியர் கட் கால் வந்து 47,500க்கு மேல தான் உங்களுக்கு கால் போகணும். திரும்ப சொல்றேன் 47,500. ஏன்னா 47,400, 47,500, 47,250 இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப குரூஷியல் ஜோன். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளேயே சைட்வேஸ் ஆச்சுன்னா தப்பி தவறி எதுவும் டச்சே பண்ணிடாதீங்க. முக்கியமான ஜோன் 508க்கு மேல. 508க்கு மேல போனீங்கன்னா டெஃபினட்டா 47,751 ஃபர்ஸ்ட் டார்கெட், 47,751க்கு அப்புறம் சொல்றேன் பாருங்க 47,853 செகண்ட் டார்கெட். அதையும் தாண்டி உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எடுக்கணும்னா தட் இஸ் 47,936 தேர்ட் டார்கெட். அது வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு சைட்வைஸ்ல சுத்தும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லெவல் 216 பிரேக் ஆயிடுச்சுன்னா 123, 029, 920 ரொம்ப சூப்பரா கிடைச்சிரும். ஸோ 920க்கு கீழே வேணும்னா ஹோல்ட் பண்ணுங்க சொல்றேன். ஸோ 46,920 கீழே போச்சுன்னா 46,792 உங்களுக்கு டார்கெட் வந்துடும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். நல்லா பாருங்க ஆர்த்தி இண்டஸ்ட்ரி. ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணணும் பாருங்க. 602 கீழே 602ன்னு சொல்றதோட எக்ஸாக்ட்லி ஆமா இங்க பாத்து இந்த லெவல். ஸோ 601க்கு கீழே 601.80 வச்சுக்கோங்க. 601க்கு ரவுண்டா நான் சொல்றேன். அது கீழே போச்சுன்னா உங்களுக்கு தைரியமா புட் சைடு எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 597, செகண்ட் டார்கெட் 594 அண்ட் ஈவன் தேர்ட் டார்கெட் 586 வரைக்கும் கீழே வந்துடும். ஓகே. ஸோ சிஇ சைடு எப்போ நீங்க போகணும் நல்லா பார்த்துக்கோங்க. சிஇ சைடு வந்து ஷோர் ஷார்ட் சிஇ சைடு வந்து 608. அபோவ் 608 போச்சுன்னா 615 வரைக்கும் உங்களுக்கு சிஇ சைடு டார்கெட் இருக்கிறது. 615 and 619. ஓகே. ஸோ இது கால் சைடு டார்கெட். ஸோ மார்க்கெட்ல இப்போ கால் சைட் போகுமா புட் சைட் போகுமா நீங்க பாருங்க. சப்போஸ் 601.80 கீழே போச்சுன்னா 597, 594 அண்ட் 586 மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நம்பர் 1 ஐ மீன் என்னோட ஸ்டாக் ஆஃப் த டேவா இருக்குது. ஓகே. ஸோ என்னோட ஸ்டாக் ஆஃப் த டே செகண்ட் ஸ்டாக் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க எப்போ இது வந்து இண்டிகோ இன்டர் குளோபல் ஏவியேஷன். ஓகே. ஸோ மார்க்கெட் எப்போ 3,008 கீழே பிரேக் அவுட் ஆகுதோ நல்லா பார்த்தோம். 3,008 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 2,995 வரும், செகண்ட் டார்கெட் 2,976 அண்ட் தேர்ட் டார்கெட் 2,966. ஓகே. ஸோ இது டவுன் சைட் டார்கெட். ஸோ வாட் ஆர் அப்சைட் டார்கெட்ஸ்? அப்சைட் வந்து நான் கிளியர் கட்டா சொல்றேன். 3028 போனீங்கன்னா 3041. ஓகே. 3041 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால அவசரப்பட்டு நீங்க இண்டிகோல இந்த லெவல்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ட்ரி பண்ணாதீங்க.
ஓகே. ஸோ இதோட பெர்சனல் ரிக்வெஸ்ட். ஓகே. அண்ட் வாட் இஸ் த தேர்ட் ஸ்டாக் ஆஃப் த டே இல்ல லாஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே உங்களுக்கு குடுக்குறேன் பாருங்க. வீடியோ கொஞ்சம் சின்னதா இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் அர்ஜென்சில இருக்கேன். ஸோ வீடியோ சின்னதா இருக்குது. ஸோ ப்ளீஸ் இத ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாருங்க டாடா கன்சியூமர்ஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டாக். ஸோ டாடா கன்சியூமர்ஸ் பாருங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ட்ரிப் 1111ல இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க. இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆனா போயிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே போயிரும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஒரு புட் சைடு மொமெண்டம். புட் சைடு மொமெண்டம் 1108க்கு கீழ போச்சுன்னா 1105 அதுக்கப்புறம் 1102 1099. ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 2வது டார்கெட்லாம் வந்துச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்க. புக் பண்ணிறாதீங்க. 2வது டார்கெட் வந்துச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்க. புக் பண்ணிடாதீங்க. திரும்பவும் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இந்த டார்கெட் வரும். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த டார்கெட் வந்து ரிவர்சல் போகுதோ, அப்போ நீங்க புக் பண்ணா போதும். அதுவரைக்கும் நீங்க புக் பண்ணிறாதீங்க. ஸோ அடுத்த டார்கெட்டும் வேணும்னா, அடுத்த டார்கெட் நீங்க கீழ வரைக்கும் எடுத்துக்கலாம். அது பாருங்க எவ்வளவு பெரிய மூவ்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு 1096 கூட வந்துரும். ஓகே. 1096 ஏன் சார்? அடுத்த டார்கெட் உங்களுக்கு 1094 கூட வந்துரும். ஸோ புட் சைட்ல நீங்க அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. கால் சைட்ல நீங்க போணும்னா 11 இது 1119 இதுக்கு மேல போனா மட்டுமே போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பாருங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 21 வந்துரும். செகண்ட் டார்கெட் உங்களுக்கு இந்த 24 வந்துரும். அண்ட் தேர்ட் டார்கெட் டைரக்ட்டா உங்களுக்கு இந்த 27 வந்துரும். ஓகே. ஸோ மார்க்கெட் ஒரு தடவ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ 2, 3 டைம்ஸ் பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ நான் எதுவும் முதலே வந்து பிளான் பண்ணி பேசல. உங்க முன்னாடி தான் லெவல்ஸ போடுறேன். லெவல்ஸ போட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அது ஏன் போட்டேன்றது உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புடிச்சிருக்கும். டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். பாசிட்டிவ்ல இருப்பீங்க. ஸோ தேங்க் யூ. பபாய் அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். சீ யூ டுமாரோ வித் நியூ அனாலிசிஸ். பபாய்.